உலகத்திலே தண்ணீரை புனிதமானது என்று சொல்கிறவன் இந்து ஒருவன் தான். இந்திய ரிஷிகள் சொல்கிறார்கள் தண்ணீருக்கு ஒரு புனிதத்துவம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஜலம்னு வச்சான். ஜலம்னு அர்த்தம் என்ன? ஜலம்னா சாந்தப்படுத்துதல், குளிரப் பண்ணுதல், வெப்பத்தை தணித்தல். என்ன வெப்பம்? நெருப்பின் வெப்பம், உடலின் வெப்பம், பாவங்களினால் ஏற்படும் வெப்பம், நம்முடைய அடாவடியினாலே பகவானுடைய உள்ளத்தில் ஏற்படும் கோபத்தின் வெப்பம், இது எல்லாத்தையும் ஜலம் தணிக்கிறது. அதனால் அதுக்கு ஜலம்னு பேர் வச்சான். அஞ்சலின்னு சொல்கிறாங்க. இப்படி வணங்கினா அஞ்சலி இல்லையா? அந்த வார்த்தை எப்படி வந்தது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? அம் ப்ளஸ் ஜலி. அம்முன்னா பகவானை, ஜலினா குளிர்விப்பது. நீங்கள் 1000 தப்பு பண்ணுங்க, கைகூப்பி வணங்கிட்டான் விட்டுருவான். போடா போய் தொலைடான்னு. சுக்ரீவனை அடிக்கிறதுக்கு வந்தான் லக்ஷ்மணன், ராமாயணம் சொல்லுது. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு தாரையை பார்த்து கதிகலங்கி நிற்கிறான் சுக்ரீவன். அப்போ தாரை என்ன சொல்கிறா? இந்த ரகுவம்ச ராஜாக்களை குளிர்விக்க ஒரே ஒரு வழி இருக்குது, 2 கையை சேர்த்து கும்பிடு போட்டு விட்டுருவான். அப்போது தாரையும் சுக்ரீவனும் கூப்பிய கையோடு இலக்குவனை நோக்கி வருகிறார்கள். அவன் கோபம் தணிந்து விட்டது. சிச்சி கையை கீழே போடுங்க, இது என்னது பழக்கம் அப்படின்னு அவன் ஓவர் கூல் ஆயிட்டான். இந்த ஜலம் என்பது பிரத்யட்சத்தில் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை போக்குது. வெயில் காலத்தில் பச்சை தண்ணியில் குளிக்கிறோம். அதல்லாமல் பாவத்தினால் ஏற்பட்ட கோபத்தை, பகவானுக்கு ஏற்பட்ட அந்த வெப்பத்தை தணிக்கிறது.